வணக்கம். என்னோட பேரு மூவே நிலாபாரதி. 2024ஆம் ஆண்டு யூபிஎஸ்சி நடத்தின இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன்ல ஆல் இண்டியா ரேங்க் 24 செக்யூர் பண்ணியிருக்கேன். தமிழ்நாடு அளவில் முதலிடம் வந்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதற்கு எனக்கு உறுதுணையா இருந்த என்னோட அம்மா, அப்பா, என்னோட அக்கா, என்னோட ட்வின் சிஸ்டர், அப்புறம் பாட்டி, எனக்கு ப்ரிப்பரேஷன் டைம்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்த என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே இந்த டைம்ல நான் என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். 2021ல என்னோட அக்ரிகல்ச்சர் கிராஜுவேஷனை நான் ஏசிஎன்ஆர்ஐ கிள்ளிக்குளம் கேம்பஸ்ல இருந்து கம்ப்ளீட் பண்ணேன். இது என்னோட 3வது முயற்சி. முதல் 2 முயற்சியில என்னால கிளியர் பண்ண முடியல. செகண்ட் அட்டெம்ப்ட்ல ஈவன் தோ இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டுமே என்னால ஃபைனல் லிஸ்ட்ல என் நேம் வரல. ஸோ இந்த டைம் தேர்ட் அட்டெம்ப்ட்ல ஃபாரஸ்ட் சர்வீசஸ் ஆல் இண்டியா ரேங்க் 24 செக்யூர் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அக்ரிகல்ச்சர் கிராஜுவேஷனா எடுத்ததுனால எனக்கு இது ஒரு கூடுதல் பெனிஃபிட்டா என்னால ஐஎஃப்எஸ்ல நல்ல ரேங்க் செக்யூர் பண்ண முடிஞ்சது நான் நினைக்கிறேன். எல்லாருக்குமே இந்த தருணத்துல நான் என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். நன்றி. வணக்கம். என்னோட பேரு கவின்மொழி. யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2024ல ஆல் இண்டியா ரேங்க் 546 ஸ்கோர் பண்ணியிருக்கேன். நான் 2020ல பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர்ல முடிச்சேன். அதுக்கப்புறம் 2024ல தான் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆச்சு. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ இது எனக்கு. இதுக்கு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்ததுல என்னால் பெருசாக செலிப்ரேட் பண்ண முடியல. ஒரே காரணம் நானும் நிலாவும் இந்த எக்ஸாம் ஒன்னா தான் எழுதணும், ஒன்னா தான் இன்டர்வியூவும் போகணும். ஸோ நாங்கள் ஏதோ ஒரு ரேங்க்ல வந்துருவோம் அப்படின்ற ஒரு ஹோப் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. ஸோ அவ பேர் அந்த லிஸ்ட்ல இல்லைன்னும் போது ஒரு சைடு ஹாப்பியா இருந்துச்சு, இன்னொரு சைடு என்னடா ஆல்ரெடி நான் குரூப் 2ல சர்வீஸ்ல இருக்கேன் இப்போ. ஸோ இந்த ரேங்க் எனக்கு கிடைச்சிருக்கு, என் தங்கச்சிக்காவது கிடைச்சிருக்கலாமே அப்படின்லாம் தோணுச்சு. இது நிறைய பேர் என்கிட்டே வேற சொல்லுவாங்க, பப்ளிக் நீங்க தான் ஆல்ரெடி ஒரு சர்வீஸ்ல இருக்கீங்க, உங்க தங்கச்சி கிடைச்சிருக்கலாம்ல அப்படின்னு என்கிட்டே ஒப்பீனியனெல்லாம் கேட்பாங்க. இது ஒரு மிக்ஸ்டு எமோஷன்ஸா தான் இருந்துச்சு எனக்கு ரிசல்ட் வந்தப்போ. அண்ட் தென் 2 டேஸ் அந்த ரிசல்ட் 2 டேஸ்ல நிலாக்கு ஃபாரஸ்ட் இன்டர்வியூ இருந்துச்சு. பட் அவ எப்படி ஃபேஸ் பண்ணுவா, எப்படி எழுதுவா, எப்படி பேசுவா அப்படின்ற ஒரு டவுட் இருந்துட்டே இருந்துச்சு. பட் ஷி டிட் வெல். இந்த ரிசல்ட் வந்தப்போ அந்த பிடிஎஃப்ல நேம் சர்ச் பண்ணும்போதே ஏதோ அந்த எறும்புலாம் ஓடுற மாதிரி எனக்கு என்ன பண்ணணும் தெரியல. ஸோ நிலா NILAன்னு டைப் பண்றதுக்குள்ளேயே ஒரு பெரிய இதுவாக தான் இருந்துச்சு. ஏன்னா பிகாஸ் அந்த பிடிஎஃப்ல இட் வில் டேக் மினிமம் ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். அது எடுத்து ரிசல்ட் வரதுக்குள்ளேயே ஒரு பெரிய போராட்டமாக தான் இருந்துச்சு அந்த ஒரு 10 செகண்ட்ஸே. ஹோப்ஃபுல்லி அவ கிளியர் பண்ணது இப்பதான் எனக்கும் ரிசல்ட் எனக்கும் ஒரு ரேங்க் வந்த ஃபீலிங் இருக்கு.